சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் செல்வி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஐஸ்வர்யாவை ஆம்புலன்ஸ்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. திடீர்னு பல்ஸை பார்த்தா குறைய ஆரம்பிக்குது. உடனே தமிழ் செல்வி ஐயோ பல்ஸ் வேற குறையதே, டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா வண்டியை ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல, சேதுபதி வந்து தமிழ் கிட்ட அப்படின்னா என்ன ஆகும் தமிழ் அப்படின்னு கேட்கறாங்க. தமிழ் வந்துட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லைன்னா ஐஸ்வர்யாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேது வந்து தமிழ் கிட்ட, தமிழ் இதுக்கு தான் அங்கே ஈஸ்வரி சின்னம்மா அப்போவே சொன்னாங்க அங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம தான் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டோமோ என்னமோ எனக்கு தோணுது தமிழ். அதுக்கு தமிழ் கடுப்பாய் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க, கண்டிப்பா ஐஸ்வர்யாவோட உயிரை நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, நீங்க கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே கல்பனா டாக்டர் வேக வேகமா வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. சேதுபதி ஈஸ்வரி எல்லாமே அந்த ஐசியூ வார்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, சேது நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, அந்த தமிழோட பேச்சை கேட்டு நீ நடந்துகிட்டு இருக்க, அவ ஏற்கனவே உன்னையும் ஐஸ்வர்யாவும் பிரிக்க மட்டும்தான் பாப்பா, அதனாலதான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வேணான்னு சொன்னேன். இப்ப பாரு அவளோட உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரு உத்தரவாதம் கொடுக்கறது, அவங்க அம்மாவுக்கும் இப்ப நீ என்ன பதில் சொல்றன்னு பாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க சேது, சின்னம்மா அதான் தமிழ் சொல்றாள், அவ டாக்டருக்கு படிச்சவ, அவளுக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிட போது, கொஞ்சம் அமைதியா இருங்க சின்னம்மா போதும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டருங்க அங்கேயும் எங்கேயும் பரபரப்பா போய்கிட்டே இருக்காங்க. டைம் லாப்ஸ்ல டாக்டருங்க வந்து சேதுவை கூப்பிடுறாங்க. சேது நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்ல சேது அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் ஐஸ்வர்யாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லப்பா இப்ப போகக்கூடாது, ஐஸ்வர்யா கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நர்ஸ் டாக்டர் கிட்ட வராங்க. மேடம் ஐஸ்வர்யா பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் போயிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஐஸ்வர்யா கிட்ட போறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் வந்து, ஐஸ்வர்யா உங்களுக்கு தேல் கொட்டிடுச்சு, நீங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தீங்க, உங்க உயிரையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீங்க சீரியஸா இருந்தீங்க, தமிழ்ச்செல்வி தான் பேசி உங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க, இங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் கூப்பிட்டு உங்களோட உயிரை திரும்ப கொண்டு வர்றதுக்கு தமிழ் தான் உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ச்சா இப்படிப்பட்டவளா தமிழ், ஆனா நம்ம தமிழுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டோமே. டாக்டர் நான் இப்போ உடனே தமிழ்ச்செல்வியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் வர சொல்லுங்க டாக்டர், நாங்கள் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களுக்காக தாம்மா வெளியே வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து நான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு நைட்டும் பகலுமா இங்கே தாம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வெளியே வந்துட்டு, தமிழ் உங்களை ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அங்கேருந்து வரும்போது ஐஸ்வர்யா பின்னாடியே போயிட்டு, ஏய் நில்லு, உன்னெல்லாம் கண்டிப்பாக ஐஸ்வர்யா கூப்பிட்டு இருக்கவே மாட்டா, கூப்பிட்டா சேதுபதி தான் கூப்பிட்டுருப்பா, சேது நீ உள்ள போயிட்டு ஐஸ்வர்யா பார்த்துட்டு வா சேது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பதான் வந்து, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, ஐஸ்வர்யாவோட உயிர் திரும்ப வந்ததுக்கே தமிழ் தான் காரணம், அதை கொஞ்சமாவது உன் மனசுல வச்சுக்கிறியா, கொஞ்சமாவது நல்ல எண்ணம் இருந்தா தானே நீ தமிழை பத்தி யோசிச்சிருப்ப, உனக்கு தான் அது இல்லவே இல்லையே, அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட கேவலமான புத்தியெல்லாம் இருக்கு, தமிழ் நீ உள்ள போய் பாரு அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. தமிழுமே உள்ள போறாங்க. ஐஸ்வர்யா அந்த தமிழோட கையை பிடிச்சி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, என்னோட குழந்தை மீனாட்சி உயிரை நீ தான் காப்பாத்திருக்க, அப்படி இருக்கும்போது உன்னோட உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதான் என்னோட எண்ணமாவே இருந்துச்சு, அதனாலதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போதே சேதுபதி உள்ள வராரு. ஐஸ்வர்யா எப்படி இருக்க, உன் உடம்பெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கிறாரு. நான் நல்லாதாமாமா இருக்கேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சேதுபதி, எதுக்காக ஐஸ்வர்யா அழற, உனக்கு தான் எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. இல்ல என்னோட மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு மாமா. ஏன் என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்கிறாரு. மாமா தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணல மாமா, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியும், அதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே ஐஸ்வர்யா, அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, இப்போதைக்கு உன்னோட உடம்பு மட்டும் பத்திரமா பாரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேதுபதி, ஏ தமிழ் கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு அமைதியா இரு, ஐஸ்வர்யா என்னதான் சொல்ல வரான்னு பாப்போமே அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா வந்து, மாமா அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ் இல்ல மாமா, நான் தான் மாமா, தமிழ்ச்செல்வியோட போன் எடுத்து தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்களோட குரல்ல நான் தான் மாமா மெமிக்ரி பண்ணி பேசினேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என் மேலதான் மாமா எல்லா தப்பும் இருக்கு, இத்தனை நாளா உங்களோட சேர்ந்து வாழும்போது கூட உங்களோட மனசு ஃபுல்லா தமிழ்ச்செல்வி கிட்ட தான் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் மாமா, அது மட்டும் இல்ல என்னை விட உங்களோட 2 குழந்தைங்க தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும் மாமா, இப்ப கூட ஒன்றும் இல்லை மாமா, என்னோட உயிரை காப்பாத்தினதே தமிழ் தான், அதனாலதான் தமிழுக்கு துரோகம் பண்ணவே கூடாதுன்னு என் மனசு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன் மாமா. சேதுபதி இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யா வந்து, மாமா எல்லாமே உங்க மேல இருக்கிற ஆசையால தான் மாமா பண்ணேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் மாமா இதை பண்ணிட்டேன், அது மட்டும்தான் மாமா என் மனசுல இருந்துச்சு,
ஆனால் தமிழோட மனசுக்குள்ளேயே நீங்கள் மட்டும்தான் மாமா இருக்கீங்க. என்னால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழறது எனக்கு இப்போ சுத்தமாக விருப்பம் இல்லை மாமா. அதுவும் இல்லாமல் 2 குழந்தைங்களையும் பிரித்து வச்சு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு குற்ற உணர்ச்சியாக இருக்குது மாமா. இப்போ கூட ஒன்றும் இல்லை மாமா, தமிழை நீங்கள் ஏற்றுக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருங்க மாமா. நான் என்னோட அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அந்த டைமில் தான் கரெக்டாக ஈஸ்வரி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன் ஐஸ்வர்யா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து, ஆண்டி போதும் ஆண்டி, இத்தனை நாளாக நம்ம அந்த வீட்டில் நாடகம் ஆடினதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டுக்கு வரவும் முடியாது, அது மட்டும் இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் இப்போ சும்மா இருக்க முடியல ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. சேதுபதி வந்து நேராக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, சின்னம்மா அப்படின்னா நீங்களும் இவளோட சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வரி, ஆமாமாம்மா, ஆண்டி தான் என் கூட சேர்ந்து எல்லா வேலையும் பார்த்தாங்க. சேதுபதி அதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த டைம்ல ராஜாங்க, மோகனா எல்லாரும் உள்ள வராங்க. இந்த விஷயத்தை எல்லாருமே கேள்விப்படுறாங்க. உடனே ராஜாங்க வந்து, இங்க பாரு கருப்பு, இதுக்கு மேலேயும் தமிழை நம்ம தனியா விட்டு வைக்கிறது எனக்கு சுத்தமாவே விருப்பம் இல்லை. நீ போயிட்டு தாலியை கையோட வாங்கிட்டு வா. இந்த நிமிஷமே என்னோட மருமக தமிழ்ச்செல்வி கழுத்துல சேதுபதி தாலி கட்டுவான். கையோட நம்ம வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு வரதான் போறான் அப்படின்னு சொல்றாரு. சேதுபதி வந்து, அப்பா தமிழ் வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிட்டா, அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம இப்ப நிரூபிச்சிட்டோம், இருந்தாலும் அவ என்ன ஏத்துப்பாளான்னு தெரியலையேப்பா அப்படின்னு சேது சொல்றாரு. உடனே ராஜாங்கம், இங்க பாரு சேது, நீ தமிழை தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு வா, கண்டிப்பா தமிழ் ஏத்துப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி, தமிழ் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ தமிழ் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் வந்துட்டு, தயவு செய்து கையை விடுறீங்களா? உடனே சேது, தமிழ் நான் உன் காலில் கூட விழுறேன் தமிழ் அப்படின்னு காலில் விழுறாங்க. தமிழ் வந்துட்டு, தயவு செய்து எந்திரிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. சேது வந்துட்டு, தமிழ் இத்தனை நாளா உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தது தப்பு தான், ஆனா என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் தமிழ் இருந்த, நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் பாரு, நம்மளால அவங்களும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல தமிழ், நீ பேசாம நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா தமிழ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்த வசந்தி, அப்பத்தா எல்லாருமே தமிழுக்கு அட்வைஸ் பண்ணி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழும் சேதுவை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சேதுபதி உடனே தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி அழறாங்க. அந்த நேரத்துல தான் கருப்பும் போய் தாலி எடுத்துட்டு வந்து கரெக்டா ராஜாங்க கையில கொடுக்குறாரு. ராஜாங்க வந்து, ஏயா சேது, இந்தாயா தாலி, தமிழ்ச்செல்வியோட கழுத்துல கட்டியா அப்படின்னு கொடுக்குறாரு. சேதுபதியும் தாலியை வாங்கி ரொம்ப சந்தோஷமா தமிழ்ச்செல்வியோட கழுத்துல கட்டுறாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யாவை அங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா நேரா அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதான் ஈஸ்வரி, சித்ரா இவங்க 2 பேத்தையும் ராஜாங்க அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. இனிமே ஈஸ்வரி, சித்ராவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்னதான் வீட்டை விட்டு வெளியே அமிச்சாலும் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட குறிக்கோளே அந்த சொத்தை எப்படியாவது ஏமாத்தி வாங்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். அதனால அது நிறைவேற வரைக்கும் யாராவது ஒருத்தரை பிடிச்சி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த குடும்பத்தை கெடுத்து சேதுகிட்ட இருந்து ஐஸ்வர்யாவை பிரித்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்க போகுது. ஏன்னா அதுங்க திருந்துற ஜென்மமாக இருந்தால் கண்டிப்பாக திருந்தோம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யாவே இப்போ திருந்திட்டா, ஒருவேளை ஐஸ்வர்யா திரும்பவும் இவங்க பண்ண எல்லா தில்லுமுள்ளையும் வீட்டில் சொல்லுவாளான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தமிழும் சேதுவும் சந்தோஷமாக வாழறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.